Welcome to my channel, my subscribers, thank you. This video sponsored by Moat. Buy Moat online shopping. Buy Moat e-shopping. Buy Moat. My சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழக முதலமைச்சரின் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தில் சேருவது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். முதலமைச்சர் 2.1 சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். ஒரு பெண் குழந்தைக்கான திட்டம் 1, 2 பெண் குழந்தைகளுக்கான திட்டம் 2. நோக்கம்: குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவித்தல், பெண் சிசு வதையை ஒழித்தல், ஏழை குடும்பங்களின் பெண் குழந்தைகளுக்கு நல்வாழ்வு அளித்தல், பெண் குழந்தையின் மதிப்பை உயர்த்துதல். உதவித்தொகை திட்டம் 1. குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை எனில் ரூபாய் 50,000ற்கான காலவரை வைப்புத்தொகை குழந்தையின் பெயரில் வழங்கப்படும். திட்டம் 2 2 குழந்தைகள், குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டும் எனில் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் தலா 25,000 வைப்புத்தொகை நிலையாய் வழங்கப்பட்டு தமிழ்நாடு அரசு அண்மையில் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட தொகை. மேலும் இந்த திட்டத்தில் சேரும் குழந்தைக்கு ஆண்டுதோறும் கிடைக்கும் வட்டியை வைப்புத்தொகை வழங்கப்பட்ட 6ஆம் ஆண்டிலிருந்து 20ஆம் ஆண்டு வரை கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும். ஒரு குடும்பத்தில் 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. பின்னாளில் ஆண் குழந்தையை தத்து எடுக்கவும் கூடாது. பெற்றோர்களில் ஒருவர் 40 வயதுக்குள் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும். ஒரு பெண் குழந்தை எனில் திட்டம் 1ல் ஆண்டு வருமானம் ரூபாய் 50,000க்கு குறைவாகவும், 2 பெண் குழந்தைகள் எனில் திட்டம் 2ல் ஆண்டு வருமானம் 24,000க்கு குறைவாகவும் இருத்தல் வேண்டும். பயனடையும் குழந்தை 3 வயது நிறைவடைவதற்குள் விண்ணப்பிக்க வேண்டும். முதலமைச்சரின் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட் சான்றுகள்: குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ், வருமானச் சான்று, இருப்பிடச் சான்று, கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொண்டதற்கான சான்று, ஜாதிச் சான்று, பெற்றோரின் வயதுச் சான்று, ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்று, குடும்ப அட்டையின் நகல், குடும்ப புகைப்படம், வழங்கப்படுவதற்கான கால அளவு, நிலை வைப்புத்தொகையின் 20ஆம் ஆண்டின் முடிவில் மீதமுள்ள வட்டியுடன் சேர்த்து முதிர்வுத் தொகை வழங்கப்படும். அணுக வேண்டிய அலுவலர்: தமிழ்நாடு மாவட்ட சமூக அலுவலர், தமிழ்நாடு மாவட்ட திட்ட அலுவலர்கள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தமிழ்நாடு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள், விரிவாக்க அலுவலர்கள், சமூக நலம், தமிழ்நாடு ஊர் நல அலுவலர்கள். இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் மாவட்ட சமூக நல அலுவலகம் மற்றும் PDO அலுவலகங்களில் கிடைக்கும். நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை இதே அலுவலகங்களில் சமர்ப்பிக்கலாம். டிஜிட்டல் இந்தியா வெப்சைட்டில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் தமிழ்நாடு அரசு. 3 வயதிற்குள் உள்ள பெண் குழந்தைகளின் குடும்பத்தினர் உடனடியாக இந்த திட்டத்தில் சேர்ந்து உங்களின் குழந்தையின் வளர்ச்சியில் வசந்தத்தை உருவாக்குங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.